குஷ்பு அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு நேத்திலேருந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு கட்சியில் இல்லை. ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஜனாதிபதி பதவி வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்களா? நெக்ஸ்ட் அவங்க எந்த கட்சிக்கு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் விமர்சனம். போட போகிறாங்கன்னு சொல்லுங்கள், போக போகிறாங்கன்னு சொல்லாதீங்க. ஓடு கால் நிற்காதுன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எந்த கட்சியில் நான் லிஸ்ட்டு போட்டோமா நான் அவங்களுடைய அரசியல் வரலாறுன்னு சொன்னால் அது அசிங்கம். கடந்த காலத்தில் இவங்களுடைய அரசியலுடைய பின்னணிலாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே இருந்ததே கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு கலகம் ஏற்படும், அல்லது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து விரட்டாத குறையாக தான் அனுப்புவாங்க. அங்கேருந்து எப்போ இவங்க கிளம்புவாங்கன்னு தெரியும். ஏதாவது ஒரு பதவி ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இவங்க எதிர்பார்த்தது எம்பி பதவி இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, அது கிடைக்கல. இல்லை அதை தாண்டி வேறு இதை விட பெரிய பதவி ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம், இதுவே ஜாஸ்தி. உண்மையிலே இதை இந்த பதவி அவங்க கொடுத்ததே முதல் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே தவறு. அது காரணம் எல்லாத்தையும் நம்ம ஆன் கேமராவில் பேசணும். இந்த வகையில் கேட்டால் இவங்க ஒன்றுமே இல்லை, சொண்டக்கா பதவி இந்த மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவிக்கு இதுலேயே அவங்க ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இப்போ நடிகையே பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஒரு சிறப்பான மரியாதை உண்டு, தெரியல உங்களுக்கு. பிஜேபியில் இவங்கெல்லாம் அங்கே அலங்கார பொம்மையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கனிமொழி மாதிரி இவங்க பேச போகிறாங்களா, இல்லை மொய்த்ரா மாதிரி இவங்க கத்த போகிறாங்களா ஸ்டேட்டுக்காக? சொல்லுங்கள், நடிகை என்ன பண்ண போகிறாங்க? எப்படி அலமாரியில் சில பொருள்லாம் விற்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கேலரியில் போய் இவங்க உட்கார போகிறாங்க, அவ்வளோதான். குஷ்பு இந்த பதவியில் போய் அவங்க சாதிச்சது என்ன பண்ணாங்க? அவங்க எத்தனை பெண்களுக்கு அந்த உரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தால இவங்க மௌனமாக இருந்திருக்கிறாங்க. மணிப்பூரில் நிர்வாணமாக ஓட விட்டானுங்கள்ல 2 குழந்தைங்களை, அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சோம்? இங்கே திமுக அரசில் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு குரல் கொடுக்கறது, இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பார்த்தீங்கன்னா எவனா ஒரு இளிச்சவாயன் இருந்தான்னா அவன் ஏதாவது ஒன்று மேடையில் பேசிட்டான்னா. சார் ஒன்று நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் இளிச்சவாயன்லாம் சொல்லாதீங்க. யார் பேசினாலும் இல்ல அப்படி கிடையாது, யார் அப்படிலாம் கிடையாது. ஒரு இல்ல இப்ப நான் கேட்கிறேன், சீமானை எவ்வளவு கோவம் வந்துடும். இப்ப சீமான் இவ்வளவு பேசுற, நீங்க இதோ நேற்று வரைக்கும் பதவியில தானே இருந்தீங்க. போன வாரம் முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன் இந்த விஜயலட்சுமிக்காக இவங்க பேசியிருக்காங்களா? நீ பெரிய சாதனையா நீ என்ன பேசுன? எங்க அப்பாவே அதுதான் சொல்ல முடியுமா? நம்ம பேச முடியுமா? அப்பம் பொண்ணு உறவை நம்ம கொச்சப்படுத்த முடியுமா? நம்ம கேவலப்படுத்த முடியுமா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், உங்ககிட்ட யாரெல்லாம் பாலியல் ரீதியாக உங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க, ஆன் ஸ்க்ரீனில் பேச முடியுமா? குஷ்புவை என் மேலே வழக்கு போட்டால் நான் பார்த்துக்கிறேன். இதே வாய் தான் ஒரு முறை சொல்லிச்சு, திருமணம் ஆகாமல் ஆண் பெண் உறவு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி. அந்த பொம்பளைக்கு போய் இந்த பதவியை கொடுத்தானுங்க இவனுங்க. யார் இவனுங்கன்னா? யார்? அந்த இடத்துல பிஜேபியை போட்டுங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேகுமார் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். குஷ்பு அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ இன்னைக்கு நேத்திலேருந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு கட்சியில் இல்லை. ரிசைன் பண்ணியிருக்காங்கன்னா என்ன ஜனாதிபதி பதவி ரிசைன் பண்ணியிருக்காங்களா? ரிசைன்னா என்ன, எதில் ரிசைன் பண்ணியிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட கட்சியிலேருந்து அவங்க விலகியிருக்காங்க, அப்படி வேணா சொல்லிட்டோமா? கட்சியிலிருந்து விலகியிருக்காங்களா, அந்த பதவியிலிருந்து விலகியிருக்காங்க? பதவியிலேருந்து விலகியிருக்காங்க. ஸோ என்ன பதவி? இட் மீன்ஸ் என்ன பதவி? அவங்களுக்கு அந்த மகிழா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தேசிய மகளிர் ஆணைய தேசிய மகளிர் உறுப்பினர் தலைவி இல்லை, உறுப்பினர் அதுலேருந்து வெளில வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க இப்போ பல தரப்பட்ட விமர்சனங்கள் வருது சார். ஏன்னா அவங்க நிலையான ஒரு கட்சியில் ஒரு இருந்ததே இல்லை, மாறி மாறி கட்சியில் இருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க எந்த கட்சிக்கு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் விமர்சனம். போட போகிறாங்கன்னு சொல்லுங்கள், போக போகிறாங்கன்னு சொல்லாதீங்க. போனால் அப்படி நகர்ந்து போகிறது ஒரு கட்டு, ஓட போகிறாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க அப்படி தானே ஓடிட்டு தானே இருக்கிறாங்க. கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் ஏதோ தவறாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இந்த கால் நிற்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏதோ பெண்களை தான் குறைவாக பேச நீங்கள் நினச்சிட போகிறீங்க. நீங்கள் அப்படி இழுத்து விட்றாதீங்க. சொல்லுவாங்க, பெண்களே சொல்லுவாங்க, பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, கால் நிற்காதுன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். எந்த கட்சியில் நான் லிஸ்ட்டு போட்டோமா நான் அவங்களுடைய அரசியல் வரலாறுன்னு சொன்னால் அது அசிங்கம். அவங்க எத்தனை கட்சிக்கு தாவி இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். அவங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா. பாட்டாளி மக்கள் கட்சியெலாம் சேர்க்கலை இவங்கள, சரிங்களா? பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது போன்ற பல நடிகைகளை அவங்க கட்சியில் சேர்த்துக்கிறது, அவங்க போனாங்கன்னா அனுப்பி விட்டுறது, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க பிஜேபியில்.
ஆனால் இவங்க வந்து கடந்த காலத்தில் இவங்களுடைய அரசியலுடைய அந்த பின்னணிலாம் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே இருந்ததே கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு கலகம் ஏற்படும் அல்லது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்து விரட்டாத குறையாக தான் அனுப்புவாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க. டிஎம்கேலே அப்படி தான். அதிமுகவில் அவங்க போவே இல்லை. காங்கிரஸில் போனாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேக்கு வந்தாங்க. டிஎம்கேலேருந்து வந்து திரும்ப வந்து இங்கே வந்து பிஜேபி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் மோடியை விமர்சனம் பண்ணுறாங்க. மயில்களுக்கு உணவளித்தவர் மக்களுக்கு வந்து உணவளிக்க மறந்துட்டார் அப்படின்னு பேசுனாங்க. 10 நாளில் அந்த கட்சியில் போய் இணைகிறாங்க பிஜேபியில். அங்கேருந்து எப்போ இவங்க கிளம்புவாங்கன்னு தெரியும். ஏதோ அந்த ஒரு பதவி ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இவங்க எதிர்பார்த்தது எம்பி பதவி இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்கல. இல்லை அதை தாண்டி வேறு இதை விட பெரிய பதவி ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம். இதுவே ஜாஸ்தி. உண்மையிலே இதை வந்து இந்த பதவி அவங்க கொடுத்ததே முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையிலே தவறு. அது காரணம் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆன் கேமராவில் பேசணும். மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவின்னா அது வந்து ரொம்ப என்ன சொன்னால் கௌரவமான பதவி. இதுக்கு முன்னாடி அதில் வந்து காயத்ரி ரகுராம் அவங்களும் இருந்திருக்காங்க. யார் வேணா நீங்கள் ஏன் நடிகை மட்டும் சொல்கிறீங்க? யார் வேணா எந்த பெண் வேணாலும் இப்போ குஷ்பு அவங்க நடிகை அடிப்படையில் இது போன்ற பதவியில் இந்த மகளிர் ஆணையத்துக்கான அந்த அந்த பதவியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்கள் வேணாலும் இருக்கட்டும், எந்த மகளிர் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் இது வந்து ஒரு கௌரவமான பதவி. அதுக்கேற்ற நபர்கள் வரணும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அதுக்கேற்ற நபர் இவங்க இல்லைன்றது என் பார்வை. உங்கள் பார்வை இல்லை இது வந்து இந்த பதவியில் வந்து குஷ்புக்கு வந்து தகுதியான பதவின்னு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. நான் சொல்ல அப்ஜெக்ஷனா பதவிக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. ஒரு கருத்து. ஆமாம், அந்த பதவிக்கு இவங்க தகுதியான நபரே கிடையாது முதல்ல. அது நீங்கள் காயத்ரி ரகுராமனா இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும், அந்த பதவிக்கு தகுதியானவங்களா? குஷ்பு தகுதியானவரா? இப்போ குஷ்பு விலகி இருக்கிறாங்க. நீங்கள் கேட்குறேன், அந்த பதவிக்கே தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறேன் நான். சார் என்ன சார் காரணம்? இப்போ எல்லா கட்சியிலையுமே வந்து ஏதாவது ஒரு நடிகை ஒரு எதிர்பார்ப்போட போகிறாங்கம்மா. அவங்க ஒரு பதவின்ற அவங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? சார் இப்போ எனக்கு என்ன தெரியுமா சார் ஒரு டவுட். இப்போ கட்சிகள்னு இருக்குது. அவங்க கட்சிகள் வந்து மக்கள் பணி செய்யறதுக்காக தான் அந்த கட்சிகளை தவிர இப்போ இந்த நடிகைகளை அவங்கள வந்து அந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, இல்லை அவங்க என்ன மக்களுக்கு செய்வாங்கன்னு பெனிஃபிட்ன்றதோட என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்கள். சரிங்களா? இவங்க வந்து ஒரு கௌரவமான ஒரு எம்பிக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருக்குது தெரியுமா? சலுகைகள் முதல்ல அதிகாரங்கள். நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க? அமைச்சர்கள் மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, பிரதமருக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. எம்பி கூட அதிகாரம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை பெருக்க முடியும். பல வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் வேலை செய்ய முடியும். யாரை சொல்கிறேன்? நடிகை சொல்ல. எம்பி பதவியில் இருக்கிறவங்களே பண்ண முடியும். பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கும் வந்து நிறுவனங்களுக்கும் உள்ள வந்து இடையில் ஒரு மீடியேட்டராக செயல்பட முடியும் அந்த பதவி வச்சுக்கிட்டு. இதை தாண்டி அந்த பதவிக்குன்னு சொல்லி பல சலுகைகள் இருக்குது, அதை அனுபவிக்க முடியும். சமூகத்தில் மதிப்பு, செல்வாக்கு சொல்லுங்களேன், அதெல்லாம் நிறைய இருக்குது எம்பிகளுக்கு. ஏதோ நீங்கள் நினச்சிக்கிறீங்க எம்பின்னா என்ன வந்து இங்கே போய் கேன்டீனில் போய் சாப்பிட்டு வராங்க, அதான் நீங்கள் எல்லாம் சொல்கிறது. அது தாண்டி நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஆதாயங்கள் நிறைய அடைய முடியும் எம்பி பதவியில் இருந்தாலே. சரிங்களா? அந்த வகையில் உனக்குன்னா இவங்க ஒன்றுமே இல்லை. சுண்டக்காய் பதவி இந்த ஒரு மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவிக்கு இதுலேயே அவங்க வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணம் சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. 100 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்துட்டாங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி தானம்மா இந்த பதவின்றது. இப்போது இந்த பதவி மூலமாக நீங்கள் வந்து அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாயத்து பண்ண முடியும். ஆளும் தரப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து யார் வந்து என்ன சொன்னார் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்களோ இல்லை வந்து அவங்களுடைய வேண்டுகோளோட போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு பாலமாக இருக்க முடியும்ல. அதுலேயே வந்து சில ஆதாயங்கள் அடைய முடியுமே. இந்த ஒரு பதவி, ஒரு அரசு துறையில் ஒரு பதவி இருந்தால் போதும், ஏதோ ஒரு பதவி. அந்த மாதிரி ஒரு நடிகைன்றதை தாண்டி இப்போ நடிகையே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் வந்து ஒரு சிறப்பான மரியாதை உண்டு. தெரியல உங்களுக்கு? பிஜேபியில் நடிகைக்கே உண்டு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இவங்கெல்லாம் எம்பி என்ன, இவங்கெல்லாம் அங்கே அலங்கார பொம்மையாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இங்கே வந்து அங்கே என்ன வந்து இவங்க வந்து ஒரு வந்து கனிமொழி மாதிரி இவங்க பேச போகிறாங்களா, இல்லை மொய்த்ரா மாதிரி வந்து இவங்க கத்த போகிறாங்களா ஸ்டேட்டுக்காக? சொல்லுங்கள், நடிகை என்ன பண்ண போகிறாங்க? அங்கே ஒரு அலங்கார பொம்மைகளாக தானே போய் உட்காடுறாங்க. எப்படி அலமாரியில் வந்து சில பொருள்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த கேலரியில் போய் இவங்க உட்கார போகிறாங்க, அவ்வளோதான்.
அவ்வளோதான். நுனி நாக்கில் ஒரு இங்கிலீஷு, பெருசாக மூஞ்சியே மூடுற மாதிரி ஒரு கூலிங் கிளாஸு, ஒரு ஹேண்ட்பேக்கு. அந்த ஹேண்ட்பேக் கூட பார்த்தீங்கன்னா கார்கிட்ட போகணும் தான் அவங்க வீட்டுக்காரர் இருப்பார், அந்த ஹேண்ட்பேக் வாங்குறதுக்கு கூட. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இவங்களுக்கு என்ன இருக்குது? மக்களுக்காக ஆக்ரோஷமாக குரல் கொடுத்த நடிகை சொல்லுங்கள். எம்பியாக இருந்தால் நடிகை ஹேமமாலினி தான் சொல்லுங்கள். ஹேமமாலினி, வைஜெயந்தி மாலா, ஒவ்வொரு ஜென்ரேஷனில் வந்தவங்க எல்லாருமே நீங்கள் எடுத்துங்க. யார் வந்து மக்களுக்கு அப்படியே குரல் கொடுத்தவங்க, அப்படியே சீறி பாஞ்சவங்க? இந்த மொய்த்ரா இப்போ கத்துறாங்கல்ல, அவன் கனிமொழி கத்துறாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? சொல்லுங்கள். இல்லை சார், அந்த டவுட்டே வந்து மக்களுக்குமே இருக்குது. அப்போ என்னென்ன இவங்க என்ன நோக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க இவங்க போய் இந்த குஷ்பு இந்த பதவியில் போய் அவங்க சாதிச்சது என்ன பண்ணாங்க? அவங்க எத்தனை பெண்களுக்கு அந்த உரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க மௌனமாக இருந்திருக்கிறாங்க. மணிப்பூரில் நிர்வாணமாக ஓட விட்டானுங்கள்ல 2 குழந்தைங்கள, அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு? அப்போ குஷ்பு தான் நான் கேட்குறேன். சொல்லலாம்ல குஷ்பு பொம்பளைன்னு? ஏன்னா குஷ்பு பொம்பளைன்னா உங்களுக்கு கோவம் வரும்ல. இந்த பொம்பளை என்ன பண்ணாங்க? ஏதாவது பேசுனாங்களா அதை பற்றி? அப்போ செலக்டிவாக எடுத்துக்கிட்டு இங்கே திமுக அரசில் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கு குரல் கொடுக்கறது, இல்லை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவனா ஒரு இளிச்சவாயன் இருந்தான்னா அவன் ஏதாவது ஒன்று மேடையில் பேசிட்டான்னா, சார் ஒன்று நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் இளிச்சவாயன்லாம் சொல்லாதீங்க. ஆமாம், இருக்கிறதாம்மா நான் சொல்கிறேன், தப்பு ஒன்றும் கிடையாதுமா. யார் பேசினாலும் இல்லை அப்படி கிடையாது, யார் அப்படிலாம் கிடையாது. ஒரு இல்லை இருங்க, இப்போ நான் கேட்குறேன், சீமானை எவ்வளோ, அப்போ எனக்கு கோவம் வந்துடும். அப்போ நான் இப்போ சீமான் இவ்வளோ பேசுகிறேன். நீங்கள் இதோ நேற்று வரைக்கும் பதிவில் தானே இருந்தீங்க, போன வாரம் முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஏன் இந்த விஜயலட்சுமிக்காக இவங்க பேசியிருக்காங்களா? அப்போ உங்களுக்கு செலக்டிவாக திமுக வந்து சார்ந்தவங்க சாதிக்கு பேசினா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா மட்டும்தான் நீ பேசுகிற. இதுக்கு முன்னாடி எங்கே பேசுன? நீ எவ்வளோ பிரச்சனை வந்து? நான் கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். செலக்டிவாக பேசக்கூடாதுல்ல. நீங்கள் ஒரு மகளிர் ஆணைய குழு வந்த அந்த உறுப்பினர்னா குறிப்பிட்டு ஒருத்தருக்காக மட்டும் பேசக்கூடாது. உங்கள் வேஷம் அங்கேயே கலைஞ்சு போச்சு பார்த்தோம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பேசிட்டு நீங்கள் உடனே அங்கே வந்து மீடியாவில் வந்து கொடுத்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, ஸ்க்ரீனுக்கு உள்ள ஒரு பேச்சா? நாம் எவ்வளோ பேசலாம் குஷ்புவை? ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ஆன் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி. தப்பு இல்லையம்மா. நீ செலக்டிவாக எடுக்காதன்றா. நீ ஒரு மகளிர் ஆணையக்குழு உறுப்பினர்னா நீ பெரிய சாதனையாக நீ என்ன பேசுன? எங்கள் அப்பாவே அதுதான் நீ சொல்ல முடியுமா? நம்ம பேச முடியுமா? அப்போ உங்கள் அப்பம் பொண்ணு உறவை வந்து நம்ம கொச்சப்படுத்த முடியுமா? நம்ம கேவலப்படுத்த முடியுமா? இப்போ தான் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் நான் வரேன். தகுதி இல்லாத நான் சொல்கிறேன், மீண்டும் கூட நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் கேட்டால் அந்த உறவுகளை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்கும். எங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணுவான். ஆனால் இந்த பதவிக்கு வந்த பிறகு தான் நீ சொன்ன, எங்கள் அப்பாவே என்கிட்ட வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணார். சொல்லுங்கள், நியாயமா அது? அப்படியே நடந்திருந்தால் கூட எல்லாத்தையும் வெளியில் பேசிட முடியும் ஆன் ஸ்க்ரீனில். நீ தான் பெரிய ஆள். நீ இப்போ சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்ககிட்ட யாரெல்லாம் வந்து பாலியல் ரீதியாக வந்து உங்களோட வந்து தொடர்பு வச்சுக்கிட்டாங்க, ஆன் ஸ்க்ரீனில் பேச முடியுமா குஷ்புவை? நான் என் மேலே வழக்கு போட்டால் நான் பார்த்துக்கிறேன். ஒரே வார்த்தை நான், நீங்கள் அதை சொன்னீங்கல்ல. இல்லை அப்படி கிடையாது. நீங்கள் பாருங்க, அப்பன் மகளுக்குள்ள உறவை வந்து தரம் தாழ்ந்து நான் பேசவே இல்லை. நான் தரத்தோடு பேசிட்டு இருக்கிறேன், தரத்துக்காக பேசிட்டு இருக்கிறேன். தரம் தாழ்ந்து பேசுகிறேன், தரத்துக்காக பேசிட்டு இருக்கிறேன். நீங்கள் இந்த பதவிக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்களா? இந்த பதவியில் வந்து உட்கார்ந்த பிறகு ஒரு ஊடகத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அப்பாவே என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணார். யார் சாட்சி? சாட்சி யார்? நீங்கள் சொல்கிறீங்க, சாட்சி யார்? விட்னஸ் யார்? அவங்க அப்பா வந்து பேசுவாரா? இதுக்கெல்லாம் விட்னஸ் வச்சுட்டா சார்? விட்னஸ் அம்மா நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் அப்போ நீங்கள் எது பேசினாலும் நாங்கள் நம்பிட முடியுமா? நான் கேட்குறேன். நீங்கள் தான் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறவங்கல்ல, அப்போ நீங்கள் சொல்லுங்கன்ற. நான் ஒன்றும் தவறாக நடந்துட்டாங்கன்னு சொல்லலை. யாரெல்லாம் அவங்களோட வந்து பாலியல் ரீதியாக வந்து தொடர்பு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அவங்க பேரை சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள் தான் எல்லாத்தையும் ஆன் ஸ்க்ரீனில் பேசுகிறவங்களாச்சே, அப்பாவே தப்பாக நடந்துச்சுன்னா சொன்னவங்களாச்சே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், தெளிவாக பேசிட்டு இருக்கிறேன் நான். இல்லை புரியுது. எல்லாத்தையுமே நீங்களும் என் முன்னாடி உட்காந்து பாருங்க, நீங்களும் என் முன்னாடி உட்காந்து இருக்கிற பெண்ணுன்றது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? நான் வரம்போடு பேசிட்டு இருக்கிறேன். நான் கேட்கறது நியாயம் இருக்கா இல்லையா? அப்பனுடைய மகளுடைய உறவை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல நடந்தே கூட இருக்கட்டுமா, இதை சொல்கிறது மூலமாக நீங்கள் என்ன சாதிச்சிங்க? புகார் கொடுங்க. அப்போ நான் தான் இப்போ தூக்கி உள்ள வைங்க. அதை செய்துன்னா கரெக்டு.
இதெல்லாம் எதுக்கு? விளம்பரத்துக்கு. இதே வாய் தான் எப்போ ஒரு முறை சொல்லிச்சு, திருமணம் ஆகாமல் ஆண் பெண் உறவு வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி. அந்த பொம்பளைக்கு போய் இந்த பதவியை கொடுத்தானுங்க இவனுங்க. யார் இவனுங்கன்னா? யார்? அந்த இடத்துல பிஜேபியை போட்டுங்க.